வெல்கம் டு கர்லி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க நாவல என்ன சுவையிட்ட வந்திருக்குன்னா அரபிக் ஷவர்மா. ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த அரபிக் ஷவர்மாவை இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்காக 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பவுடர், பூண்டு பவுடர், பப்ரிக்கா பவுடர், அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்மெக் பவுடர், கொஞ்சமாக அரபிக் மசாலா, இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 to 30 minutes நம்ம இதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஷவர்மாக்கு மேலே தேய்க்கிறதுக்காக மயோனைஸ் அரைச்சிடலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஒரு 2 முட்டையோட ஒயிட் எடுத்திருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது முதல்ல நல்லா ஒரு அடி அடிச்சிடலாம். இது நல்லா ஒரு அடி அடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு தடவை அடிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 100 மில்லி வரைக்கும் எண்ணெய் சேர்த்து நல்ல ஒரு திக்கான ஃபோமாக வர மாதிரி அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரை பேன் வச்சு நல்லா சூடாகி வந்துருச்சு. நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாமே நம்ம இதில் போட்டு வறுத்தரலாம். நான் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம சிக்கன் கூட சேலடை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சிக்கன், கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் இந்த லெட்டிஸ் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குப்பூஸ் இப்படி 2ஆக பிரிச்சிடலாம் நம்ம. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம அரைச்ச மயோனைஸ் சேர்த்துடலாம். மயோனைஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு மயோனைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம தேய்ச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சாலட் சேர்த்துடலாம். ரெண்டு 3 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சமாக வேணால் மயோனைஸ் போடலாம். அவ்வளோதாங்க. இது இப்படியே ரோல் பண்ணிடலாம்.
நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை வந்து அதே பேனில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம டேஸ்டியான ஷவர்மா இப்போ ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இந்த ஷவர்மா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கர்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி சஜஷன் ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.